அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் சில முக்கியமான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 மார்க்கும் அசஸ் அண்ட் ரீசனும் 2 மார்க்கும் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்த்தலாம். த வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் √3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் -1/2 கரஸ்பாண்டிங் டு பிரின்சிபல் பிரான்ச்சஸ் இஸ். ஸோ பிரின்சிபல் பிரான்ச்சஸ்னால் tan இன்வர்ஸோட ரேஞ்ச் என்ன வரும்? -π/2 to π/2. ஓகேங்களா? அதே போல் வேல்யூஸ் வந்து ஆர், டொமைன் வந்து ஆர். காஸ் இன்வர்ஸில் -1 to +1 டொமைன், ரேஞ்ச் வந்து 0 to π. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டொமைனுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், tan இன்வர்ஸ் √3 என்ன வேல்யூ? 60 டிகிரி. 60 வந்து π/3 அப்படின்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ், ஸோ காஸ் இன்வர்ஸ் -x இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு ஃபார்முலா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் -xஆக இருந்ததுன்னா π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, π இந்த ப்ளஸ் போட்டுக்கிறேன், π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1/2. ஓகேங்களா? இந்த மைனஸ் தான் நமக்கு π மைனஸ்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ காஸ் இன்வெர்ஸில் 1/2 எப்போ வரும் பாருங்கள்? π/3 ப்ளஸ் π மைனஸ் காசில் 1/2 வந்து 60 டிகிரியில் வரும், அதுவும் π/3. இந்த மைனஸ் π/3 இந்த மைனஸ் π/3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் π. அடுத்து த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் காஸ் π/9. ஓகே, π/9 அப்படின்னா π வந்து 180 டிகிரியா? 180/9 வந்து 20 டிகிரி. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சைன் இன்வர்ஸும் சைனும் இருந்தால் தான் ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். இங்கே காசு இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, sin 90 - θ = cos θ, இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 90 பதிலாக π/2ன்னு எழுதிக்கலாம். இங்கே காஸ் π/9 இருக்கா, அதுதான் இங்கே தீட்டாவாக வரும். π/9 சைன். ஸோ அப்போ இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் அப்படியே இருக்கட்டும். சைன் ஆஃப் π/2 மைனஸ் π/9. இந்த சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் ஆகிட்டு நமக்கு π/2 மைனஸ் π/9 மட்டும் இருக்குமா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 18 9π மைனஸ் 2π. ஸோ 9 மைனஸ் 2 7π/8. 18. இதுதான் நமக்கான ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். The domain of function defined by sin inverse √(x - 1). இப்போ டொமைன் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண போகிற வேல்யூ. அப்போ இங்கே உள்ளே இருக்கிற வேல்யூ மட்டும் பார்க்கணும். √(x - 1). ஸோ சைன் இன்வர்ஸோட டொமைன் என்னவாக இருக்கும்? -1 to +1. இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு -1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு +1. ஓகேவா? ஆனால் நமக்கு √(x - 1) வந்து இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. கரெக்டாக? கிரேட்டர் தென் 0வாக இருந்தது தான் ரூட்லேருந்து வெளியே வரும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ வரும். இன்கேஸ் உள்ளே வந்து மைனஸில் இருந்ததுன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் போயிடும். இங்கே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போது நமக்கு டொமைன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். √(x - 1) வந்து 0 விட பெருசாக இருக்கணும், ஆனால் 1 விட கம்மியாக இருக்கணும். ஏன்னா சைன் இன்வெர்ஸில் மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். ஸோ இப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x - 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணோம்னா என்ன ஆகுது பாருங்கள். சரி, 3 இடத்துலையும் 1 ஆட் பண்ணுறோம். x - 1 + 1 இஸ் லெஸ் தென் 1 + 1. இந்த -1 + 1 கேன்சல் ஆகிடும். நமக்கு லிமிட்ஸ் வந்து 1 to 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷனில் 1 to 2. அடுத்து ஃபோர்த் ஒன். த வேல்யூ ஆஃப் tan ஸ்கொயர் secant inverse 2 ப்ளஸ் cos ஸ்கொயர் cosecant inverse 3. ஓகே, நல்லா பாருங்கள். இங்கே tan ஸ்கொயர் இருக்குது, இங்கே secant இருக்குது. இங்கே ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா tan ஸ்கொயர் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ tan ஸ்கொயர் θ = secant ஸ்கொயர் θ -1. அப்போது இங்கே இருக்கிற tan ஸ்கொயருக்கு பதிலாக secant ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல
சீக்கன் இன்வர்ஸ் 2ன்னு இருக்குது. அடுத்து இந்த -1 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் அடுத்து இந்த காட் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1, அதை எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா? கொசிக்கன் ஸ்கொயர் ஆஃப் கொசிக்கன் இன்வர்ஸ் 3 -1. இப்போ பாருங்கள், இந்த சீக்கன் ஸ்கொயர் சீக்கன் இன்வர்ஸ் இது என்ன ஆகும்னா, சீக்கன் கேன்சல் ஆகிட்டு இந்த ஸ்கொயர் இங்கே இருக்கிற வேல்யூக்கு வந்துடும். அப்போ அதை 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே இருக்கிற -1 அப்படியே இருக்கட்டும், -1. அதே போல் இந்த இடத்துல கொசிக்கன்ட்டு ஸ்கொயர் ஆகிடுமா, கொசிக்கன் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 3 ஸ்கொயர்னு வருமா, ப்ளஸ் 3 ஸ்கொயர், இந்த -3 அப்படியே இருக்கும். சரி, -1. பாருங்கள், 4 -1 + 9 -1, 13 - 2, ஆன்சர் 11. ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 5th one. The value of tan inverse sin inverse 3/5 plus tan inverse 3/4. இங்கே நமக்கு 2-3 வேல்யூ இருக்குது. 2-3 ஃபங்க்ஷன் இருக்குது. சைன் இன்வெர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டேன் இன்வெர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே ஃபங்க்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்போ இந்த சைன் இன்வெர்ஸை டேன் இன்வெர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாமா? நல்லா பாருங்கள், சைன் இன்வெர்ஸ் 3/5 நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த சைன் இன்வெர்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா வெறும் சைனுன்னு மாறிடும். அப்போ சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/5. சைன் எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் வச்சோம்னா ஆப்போசிட் சைட் 3, ஹைப்போடெனிஸ் 5. ஓகேவா? இப்படி வச்சும் போடலாம். இல்லை நம்ம காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √1 - சைன் ஸ்கொயர் எக்ஸ், இந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படியே போட்டோம்னா என்ன ஆகுது பாருங்கள், 1 - சைனுக்கு பதிலாக 3/5, இங்கே சைன் ஸ்கொயர்னு இருக்குது, 9/25. ஸோ √25 - 9, 16/25, 4/5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/5 டிவைட் பை காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/5. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு tan வந்து 3/4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல் தான் இங்கேயும் இந்த மாதிரி 10th யூஸ் பண்ண ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அதே வேல்யூ தான் வரும். அதாவது ஹைப்போடெனிஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போடெனிஸ் 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே போகிறோம் பாருங்கள், 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √3 ஸ்கொயர் ப்ளஸ், இது தான் கண்டுபிடிக்கணுமா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு √5 ஸ்கொயர் - 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பண்ணால் 25 - 9, 16ன்னு வரும், 4ன்னு வரும். அப்போ இந்த வேல்யூ 4. tan θ பார்த்தோம்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 3/4ன்னு வரும். இங்கேயும் tan θ வந்து 3/4ன்னு வரும். ஓகேவா? tan x இஸ் ஈக்குவல் டு 3/4. அப்போ x இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 3/4ன்னு வரும். சரிங்களா? இது கொஞ்சம் கன்ஜஸ்டடாக போட்டுட்டேன். இது புரியலனா சொல்லுங்கள், தனியாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் 3/5ம் tan இன்வர்ஸ் 3/4ம் சேம். அதுதான் நம்ம சொல்ல போகிறோம், அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த tan இன்வர்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ tan இன்வர்ஸ் 3/4, tan இன்வர்ஸ் 3/4 ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே tan இன்வர்ஸ் A + tan இன்வர்ஸ் B ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2 tan இன்வர்ஸ் 3/4 இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகே, இங்கே நம்ம 2 tan இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 2A tan இன்வர்ஸ் ஆஃப் 2A டிவைட் பை 1 - A ஸ்கொயர் அப்படின்னு வரும், 3/4 ஹோல் ஸ்கொயர். இது ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் தனியாக போடுறேன் பாருங்கள். இங்கே போடலாம் பாருங்கள். tan ஆஃப் 2 tan இன்வர்ஸ் 3/4 tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 tan இன்வர்ஸ் எக்ஸ்க்கான ஃபார்முலா 2A இல்லை 2 × 3/4 டிவைட் பை
1 minus a square 3/4 whole square. இதுதான் ஃபார்முலா. 2 tan inverse a is equal to tan inverse of 2a divided by 1 minus a square. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே டேனும் டேன் இன்வெர்ஸும் கேன்சல் ஆகிட்டு அப்படியே விட்டுடலாம். இது 1 times 2 times 3/2 divided by 1 minus 9/16. 3/2 into இந்த 16 minus 9 டினாமினேட்டரில் இருக்கும், இந்த 16 மட்டும் நியூமரேட்டர் போயிடும். 1 times 8 times 8 3s are 24, 16 minus 9 7. ஸோ 24/7 தான் ஆன்சர். எத்தனாவது கொஷின்? Question number 5, B.